ஒரு நிமிஷம் கேளுங்க. ரொம்ப நாளா எனக்கு இந்த மனசுல ஓடிட்டு இருக்கும். இந்த மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா? கண்ணாடி கிடையாது. நான் குண்டா இருக்கேனா, ஒல்லியா இருக்கானான்னு அது பார்த்துக்கிறது இல்ல. ட்ரெஸ்ஸுங்கிறதுமே அது யாராவது பணக்கார வீட்ட வளர்க்குற மிருகங்களா இருந்தா மட்டும் தான் உண்டு. வேயிங் மிஷின்ல தினம் எழுந்துச்சு நின்னு, அது எவ்வளோ நான் வெயிட் ஏறியிருக்கேனா, இறங்கியிருக்கேனான்னு பார்க்கறது இல்ல. அதே மாதிரி புரோட்டீன் இவ்வளோ இருக்கா? கார்ப் இவ்வளோ இருக்கா? இல்ல ஃபைபர் இருக்கா? அப்படிலாம் யோசிச்சு அது சாப்பிடுறது இல்ல. அது வந்து அ சன் பாத் எடுக்கணும் அப்படின்னு தனியா பிளான் பண்றதில்ல. ஆனா இத்தன நம்ம வந்து இவால்வ்டு அதாவது அ விலங்குகளோட தாண்டி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப, வருத்தப்படுறதுக்கு மட்டும் தான் நம்ம மனசு போயிட்டுருக்கா? இந்த கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு மனசுக்குள்ள. சோ, இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. நாம காலையில எழுந்த உடனே, சரி இதெல்லாமே நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஓகே கண்ணாடிய நான் பார்க்கறதில்ல. வேயிங் மிஷின்ல இருந்து நான் சரியா இருக்கான்னு பார்க்கறதில்ல. சரி, அதாவது இந்த டாக்டர்ஸ் பேத்தாலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அத ஃபாலோ பண்றத தவிர்த்துட்டு, சாதாரண மனிதர்கள், அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, நம்மள மாரி இருக்கிறவங்க, தினமும் கண்ணாடிய பார்த்துட்டு, நான் எடை குறைஞ்சிருக்கேனா, ஏறியிருக்கேனா? வேயிங் மிஷின்ல ஏறி நின்னு சரியா இருக்கா, இல்லையா? இல்ல இவ்ளோ புரோட்டீனு, இவ்ளோ கார்பு அப்படின்னு சாப்பிடணுமா? இதெல்லாம் தவிர்த்துட்டு, நமக்கு பிடிச்சத சாப்பிட்டு நாம என்னென்னலாம் ஆனா, அ ஒரு டிஸ்கஷன்ல, "என்ன சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? மிருகங்கள்லாம் என்ன எக்ஸர்சைஸா பண்ணுது?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால், மிருகத்துக்கு திடீர்னு தண்ணி வேணும்னு வச்சுக்கங்களேன், அது என்ன பண்ணும்? தண்ணி இருக்கிற இடத்த தேடி ஓடும். அது 1 கிலோமீட்டரா கூட இருக்கலாம், 2 கிலோமீட்டரா கூட இருக்கலாம். பசிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க சாப்பாடு குடுக்கல அப்படின்னா, அது இரைய தேடி அந்த வேட்டையாடி தான் சாப்பிடணும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் எல்லா விலங்குகளும் இருக்கு. அப்போ எக்ஸர்சைஸ்ங்கிறது தனியா அதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதோட வாழ்க்கை முறையாவே அது இருந்துட்டு இருக்கு. ஆனா நாம எல்லாத்துக்கும் சோம்பல் பட்டு மெஷின் கொண்டு வந்ததுனால, இயற்கையில இருக்க வேண்டியதெல்லாம் விட்டுடுறோம். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்துட்டு, நாம இயற்கையாவே வேண்டியத சாப்பிட்டுட்டு, நம்ம வேண்டிய உடற்பயிற்சிய நாமளே செஞ்சுக்கிட்டு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம வாழ்க்கைய முயற்சி செய்யலாம். உள்ளுணர்வு என்னன்னு சொல்லி அத கேட்டோம்னா, இன்ஸ்டிங்க்ட் சொல்றோம் இல்லையா? அத நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாமே. முயற்சி செஞ்சு பாருங்களேன். தேங்க் யூ சோ மச். பாய்.